இந்த வீடியோவில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா டைரக்ட் பண்ணி தனுஷ், மமிதா பைஜு போன்ற நடிப்பில் வெளியே இருக்கக்கூடிய கரை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னங்க கரை? என் பேர் கோபால், ஊரில் எல்லோரும் எனக்கு கோபால்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அவர் பேர் கரைசாமி, அவரை கரைன்னு கூப்பிடுவாங்க. கரை நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கரை ரொம்ப ரொம்ப கெட்டதுங்க. ஆனால் கரை கெட்டதாக இருந்தாலும் ஊருக்கு நல்லது பண்ணது ட்ரை பண்ணுது. அதான் இந்த படத்தோட மொத்த கதையே. கதைப்படி படத்தோட ஹீரோ ஒரு திருடன், ஆனால் படத்தோட வில்லன் ஒரு போலீஸ். இதை ஒரு ஹீரோ வில்லன் கதையாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மகன் தந்தைக்கான பாசப்பிணைப்புக்கான போராட்டமாகவும் எடுத்துக்கலாம். ரெண்டு கலந்தது தான் இந்த படம். படத்தோட ஹீரோ ஒரு ப்ரொஃபஷனல் திருடன். பல இடத்துல மாட்டாமல் திருடி இருக்காரு. ஒரு இடத்துல இந்த இடத்துல மட்டும் திருடி இதோட திருட தொழிலை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் நினைக்கிறாருன்னா, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு கூட தனியாக ஒரு வாழ்க்கை வாழணும் ஆசைப்பட்றாரு. இந்த இடத்துல மட்டும் திருடிட்டு முடிச்சிக்கலாம் மொத்தத்தையும் அப்படின்ட்டு போகிறாரு. ஆனால் அங்கே திருட்டு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவரை அடிக்கிறாங்க. அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு. அவர் தான் படத்தோட வில்லன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மேலே எக்ஸ்ட்ரா நிறைய கேசஸ்லாம் போட்டு அவர் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இவனை பிடிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் வரணும், அப்படி ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுதான் அவரோட ட்ரீமு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எப்படியோ தப்பிச்சு ஆந்திரா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தங்கி வேலை பார்ப்பார். அந்த வேலையில் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அவர் தனியாக ஒரு தொழில் தொடரணும்னு ஆசைப்படுவார். அதுக்கு பணம் நிறைய தேவைப்படும். லோன் வாங்கணும்னு ஆசைப்படுவார். அதுக்கு ஷூரிட்டி கேட்பாங்க. அதுக்காக ஒரு ஊரில் 8 ஏக்கர் நிலம் இருக்குது, அதை விற்றா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலத்தை விற்கிறதுக்காக அவர் ஊருக்கு வருவார். ஆனால் அவர் ஊர்லேருந்து கிளம்பும் போதே நிறைய பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பார் அவரோட 16 வயசில். அது நிறைய பிரச்சனை அங்கே இருக்கும். அங்கே போயிட்டு அவர் பார்த்த பிறகு தான் தெரியும், அங்கேயும் நிறைய பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. லோன்ஸ்லாம் நிறைய இருக்கும். டிராக்டர்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு லோன் கட்டிகிட்டு இருப்பாங்க எல்லோரும். பேங்க் சம்மந்தப்பட்டு அவங்க ஊருக்கு அவங்க குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் அவர் தீர்த்தாரா, அவங்க அப்பா ஆசை அவர் நிறைவேற்றினாரான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ப்ளஸ்ஸாக எனக்கு பட்டது ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக் தான். நல்ல மியூசிக் சூப்பராக போட்டிருந்தாப்புல. பிஜிஎம்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. பாட்டு நல்லா இருந்தது. ஒரு பாட்டு நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. இந்த சீன்ஸோட சீட் எட்ஜில் உட்கார வைக்கிறது ஜிவி பிரகாஷ் தான். சில சீன்ஸ்லாம் இருக்குது, அது சீட் எட்ஜ் மொமெண்ட்டுக்கு போகும். அந்த மொமெண்ட்டுக்கு கொண்டு போய் நிறுத்துறது ஜிவி பிரகாஷ் தான். ஸோ ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ப்ளஸ் தனுஷ் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. வேறு லெவலில் பண்ணியிருந்தாப்புல. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். மமிதா பைஜுக்கு மொத்தமே 4 சீன்ஸ் தான். அதில் ஒரு சீன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கருணாஸ் நல்லா நடிச்சிருந்தார். வில்லனாக வர சுராஜ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜெயராமும் நல்லா பண்ணியிருந்தாங்க. லிமிட்டட் கேரக்டர்ஸ் தான் வச்சுருந்தாங்க, ஆனால் அந்த கேரக்டர்ஸ் வச்சு ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படம் ஆரம்பித்து 10 நிமிஷம்லாம் சும்மா பட்டாசாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி சென்டிமெண்ட்னு ஒரு 20-25 நிமிஷத்துக்கு இழுத்துட்டாங்க. அந்த மவுண்ட் சரியில்லை. ப்ளஸ் 1991 நடக்கிற மாதிரி இந்த கதை செட் பண்ணியிருக்காங்க. அது லைவில் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்திருக்காங்க.